செத்தவன் திரும்பி சாக முடியுமா? நல்லா தான் இருந்தார். நெஞ்சு வலிக்குதுன்னாரா, இந்த இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன் வந்தவன் பேசாமல் போக வேண்டியதானே. எதுக்கு உன் தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன்? திருவண்ணாமலை டவுனுக்கு கூட்டி போயிருந்தா நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பிழைக்க வச்சுருக்கலாம்ல. அதுக்கு இவன் என்ன நினைக்கிறான், ஏதோ நம்ம தான் அவனை திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரிலடா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட பதிலை மாற்றிட்டான். காலையில் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரியா, திருவண்ணாமலையில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன் அங்கே வரைக்கும் ஏன்டா கூட்டி போனேன், உன் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கூட்டி போயிருக்கலாம்ல. இவன் நினச்சான், என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறான், அப்படி சொன்னால் இப்படிங்கிறான்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரா, பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனான். அவர் திருவண்ணாமலைக்கு கூட்டி போய் சொல்லிட்டார். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அவரை, மேட்ரு தான் முடிய போகுதுன்னு வாயை திறந்துட்டார்ல, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லங்கிறான். என்னடா நம்ம மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்படா இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கடான்னா அவர்கிட்ட எப்படா கேட்க முடியும், தெரியுதில்ல, போட வேலையை பார்த்துட்டு. ஆம்பளை எல்லாம் இந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டு அந்த இளவு பறி கொடுத்தவன் ஏற்கனவே நொந்து கிடக்கிறேன். அவன் திருப்பி திருப்பி இதை எத்தனை ரெக்கார்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 மணிக்கு உட்காந்துருந்தாரா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு திருப்பி அடுத்து எப்படி செத்தார், 5 மணிக்கு உட்காந்துரு பார்த்தேன். ரெக்கார்டு டிவியில் ஒரு இதை டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டு ஒருத்தன் கேட்டேன்னா ஆன் பண்ணி விட்டேன், இதை கேட்டுக்க அப்படின்னு. அநியாயமாக இருக்குது. இன்னொருத்தன் சொன்னான், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வாத்தியார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் சொல்லுவார் எப்படி செத்தாருன்னு. ஏன்டா வாத்தியார்கிட்ட இதை ஒப்படைச்சான்னு கேட்டால், அவர் தான் 20 வருஷமாக ஒரே பாடத்தையே திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கார். 1965 தொடங்கின வானாகி மண்ணாகி இன்னும் 2022 வரைக்கும் வானாகி மண்ணாகி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த வேலைக்கு அவர் தான் லாய்க்கு, எப்படி செத்தாருன்னு அவர் சொல்லுவார்றான்ட்டு வாத்தியாரை நியமிச்சு விட்டான். அதாவது ஒரு டெத்து வீட்டில் கூட இவ்வளவு காமெடி நடக்குதுன்னா, ஒரு மனிதன் எந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே மகிழ்ச்சியை நம்மால் உருவாக்க முடியும். இதுக்கு எனக்கு குருநாதர் வேறு யார் இல்லை, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவர் இருக்கிற இடத்த அவ்வளவு மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார், அவர் பேர் பிபி ஷனாய். இவர் அதுக்கு சிறப்பு விருந்தினர். எல்லாரும் போலீஸ் அதிகாரி அவர்கள் மிக கட்டுப்பாட்டுடன் மிக சிறப்பாக இந்த காவல்துறையை நடத்தினார், அவரை போல ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது, ஆகாகா ஓகாகான்னு இருந்தாங்க. தலைவர் போனார் மேடைக்கு. பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு காவல்துறை அதிகாரி பிபி ஷனாய். எல்லாரும் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படிரா இணைக்க முடியும்னு முழிக்கிறான் எல்லாரும். தலைவர் விளக்கம் கொடுக்குறார். பிபி என்பது தமிழ்நாட்டில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். ஷனாய் அது வட இந்தியாவில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரின்னு அவரே முழிக்கிறார். எங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சி பேரே வைக்கலையேன்னு. ஒருவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ மேட்ரை கண்டுபிடிச்சி அந்த இடத்த எப்படி மகிழ்ச்சி படுத்தினார் பாருங்க. மன்னார்குடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ மன்னை நாராயணசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு தலைவர். அவர் வீட்டு வாசலில் தஞ்சாவூரில் வீட்டினுடைய முன்பகுதியை முத்தம்னு சொல்லுவாங்க, முற்றம், அதை சுருக்கமாக முத்தம்பாங்க. உடனே அவர் மன்னை நாராயணசாமி சொல்லியிருக்காரு, இதாங்க நம்ம வீடு ஐயா, நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னு இருக்கார். நான் முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னாரு. தலைவர் எல்லாருமே முத்தத்தில் தான்டா பிறப்பேன் அப்படின்னு இருக்காரு. அவர் மன்னை நாராயணசாமிக்கு புரியவே இல்லை, எல்லாரும் எப்படிரா முத்தத்தில் பிறப்பாங்க, முத்தம் இருக்கிற வீட்டில் இருக்கவன் முத்தத்தில் பிறப்பேன்,
எல்லாரும் முத்தத்தில் பிறப்பேன்னு இவர் சொல்கிறாரு. அவருக்கு சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியே இல்லை. எப்படியாவது கேட்டணும்டா தலைவர்கிட்டன்ட்டு சாயந்தரம் போய், தலைவரை எப்படி எல்லாரும் முத்தத்தில் பறக்க முடியும்? இப்படி ஒரு டியூப் லைட்டை நான் இத்தனை வருஷமாக கூட வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாருன்னு இருக்காரு. என்னையா என்னங்க தலைவரை சொல்லுங்க. உன் தாய் தகப்பேன் 2 பேரும் முத்தம் கொடுக்காம நீ பிறந்திருப்பிய. ஐயோ அங்கே போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்ட்டு. எந்தெந்த இடத்திலெல்லாம் நகைச்சுவை மகிழ்ச்சி அதை நம்ம தேடி போகணும். உண்மையிலே பாருங்கள், ஒரு முதலிரவில் சந்திக்கிற 2 பேரும் இப்படியே முதல் சந்திக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிறாங்க. அவன் இப்படியே பார்க்குறான். உன்னைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நானும் உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்ட்டுருக்கேன். அந்த அம்மா, எங்கே பார்த்தீங்க? இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கு அந்த அம்மா, நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. உடனே அவன், அது எப்படி உனக்கு தெரியும்? என்னடா நம்மளை பற்றி கண்டுபிடிச்சி சொல்கிறாளேன்ட்டு அவன் ஒரு ஜர்க் அடிச்சிட்டான். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் 6வது வார்டில் இருந்தீங்க, நான் 7வது வார்டில் இருந்தேன் அப்படின்னு. ஐயோ 2 லூசுக சேர்ந்து குடும்பத்தை தொடங்குதுகளான்னு சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது இவனுக்கு புரியாது. இன்றைக்கும் ஒரு கல்யாண வீட்டில் அந்த சாந்தி முகூர்த்த தப்ப அந்த மேஜையில் பாருங்கள், பொருளுக எதுக்குத்தான் அவ்வளோ பொருளுக வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. நானும் 6 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், 6 பேர்த்துக்கு வாங்கி வச்சேன். என்னென்ன தெரியுமா? 1 கிலோ லட்டு, 2 கிலோ ஜிலேபி, 1 கிலோ மிக்சரு, 2 கிலோ ஆப்பிள், மாதுளை ஒரு 20, பைனாப்பிள் ஒரு 10, ரொம்பட்டும் கிரேப்ஸ் 1 கிலோ. எதுக்குடா அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா, எவனாவது இது வரைக்கும் தின்றுருக்கானா? அதை யாராவது இப்படி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஆப்பிளை வெட்டி திங்கலாமா, அதுக்கப்புறம் ஜிலேபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விடிய விடிய தின்னுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் குடும்பமாக அது. ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கான். அவங்க மாமனார் வெறும் பைனாப்பிளாக வாங்கி வச்சுருக்கான். அவன் அவங்க வீட்டுக்காரமாட்ட கேட்டிருக்கான், ஏண்டி இதை என்றைக்கு நம்ம அறுத்து திங்கிறதா? உங்கள் அப்பா இதை அறுத்து திங்கலைன்னா டவுரியை கொடுக்க மாட்டேன் போல இருக்கேன்ட்டு. இன்னொருத்தன் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கான். என்ன வாங்கி வச்சுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். மேஜை பூரா பலாப்பழத்தை மட்டும் வாங்கி வைக்காமல் ஒரு அருவாளையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் வாங்கி வச்சுருக்கான். அவன் வீட்டுக்காரம்மாவை பார்த்துட்டு, என்னடி இது அநியாயம், அறியா அப்படின்ட்டு 2 பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து கையிலேருந்து எண்ணெயை தடவி முதல் சொலை எடுக்கிறான். மணி காலையில் 6:30. இந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள்.